பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற கிருபையினால உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் யாக்கோவை பார்த்து, நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன் தகப்பனுடைய தேவன், உன் தகப்பனுடைய தேவன். ஆண்டவர் தகப்பன்மார்கள் வாழ்கிற வாழ்க்கையினாலே தன் பிள்ளைகளுக்கு தேவன் மிகப்பெரிய ஒரு தயவு செய்கிறார். அவருடைய சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் நான் இரக்கம் செய்கிற தேவன். 1000 தலைமுறை. ஒவ்வொரு தகப்பன்மாரும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பின் சந்ததிக்கு ஒரு பெரிய இரக்கத்தை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு நான் 1000 தலைமுறைகளுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லுகிறார். 1000 தலைமுறைகளுக்கு அவர் உடன்படிக்கையும் கிருபையும் காட்கிற தேவன் என்று உபாகமம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான எல்லா தகப்பன்மார்களுக்கும் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒன்று, உங்கள் பிள்ளைகளுக்காக தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீங்கள் பணம் வச்சுட்டு போகாமல், ஒரு வீடு வாசல் வச்சுட்டு போகாமல் இருக்கிறத விட மிக பிரதானமானது அந்த பிள்ளைகளுக்கு தேவனுடைய இரக்கத்தை கிருபையை நீங்கள் சம்பாதித்து வைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில், பிதாக்களின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கல்யாணம் முடிச்சிருக்கலாம், நீங்கள் ஒரு பிள்ளைகளே 2 பிள்ளைகளே பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அந்த பிள்ளைகளுடைய சந்ததிக்கு தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றிருக்கிறவர்களாக, பெற்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஓசியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிட்டு. திராட்சை காய்களை தின்றது பிதாக்கள், பற்கள் கூசியது பிள்ளைகள். இதன் காரியம் என்ன? எந்த ஒரு தகப்பனும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். எனக்கு அன்பான குடும்ப தலைவராக இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களே, உங்கள் யாவருக்கும் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். உங்களை நம்பி சில பிள்ளைகளை ஆண்டவர் 1, 2, 3, 4 பிள்ளைகளை உங்களுக்கு தந்திருக்கலாம். இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தலைமுறைக்கு இரக்கத்தை சேர்த்து வைக்கும்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அவர் 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காட்கிற தேவன். தாவீது நிமித்தம் கர்த்தர் சாலமோனின் வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் நிமித்தம், ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கு நிமித்தம் கர்த்தர் யாக்கோவை ஆசீர்வதித்தார். யாக்கோவு போகிற இடங்கள்லாம் கர்த்தர் சொன்னார், நான் உன் தகப்பனுடைய தேவன். தகப்பன் சொல்லும்போது ஆண்டவருடைய உள்ளம் குளிர்கிறது. ஒருவேளை பிள்ளைகள் ஒரு எத்தர்களாக, அவர்கள் ஒரு துஷ்டர்களாக இருந்தாலும் முன்னோருடைய பிதாக்களுடைய கிரிகளின் நிமித்தம் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு இரக்கத்தை, சகாயத்தை, பாதுகாப்பை, நன்மையை தேவன் தருகிறார். சாலமோன் தேவனுடைய வழியை விட்டு விலகி போன போதிலும் ஆண்டவர், உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் உனக்கு ஒரு சந்ததியை நான் சிங்காசனத்துக்கென்று வைத்திருப்பேன், தாவீது நிமித்தம் ஒரு விளக்கு அணையாதிருக்கும் என்று சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இரக்கத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அந்த பிள்ளை ஒருவேளை கெட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த தகப்பன் நிமித்தம் ஆண்டவருடைய முகம் தகப்பனுடைய அந்த முகம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. அதை பார்த்து தேவன் அந்த சந்ததியை, அந்த தலைமுறையை, அந்த வம்சத்தை, அந்த ஜெனரேஷனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் விசாரிக்கிறவராம். பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்ரா 34ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக
அவர்கள் விக்கிரகங்களை தூக்கி அவர்கள் ஆராதித்த போது தேவன் அவர்களை கொல்லுவதற்கு அழிப்பதற்கு சித்தம் கொண்டார். ஆனால் மோசே தேவனிடத்தில் விழுந்து மறுபடியும் அழுது மன்றாடி தேவன் பரிதாபம் கொள்ளும்போது அப்போ அதுக்கு பிறகுதான் அந்த வசனத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிதாக்களின் அக்கிரமத்தை நான் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பிள்ளை ஊனமாக பிறந்து விட்டால் அல்லது ஒரு பிள்ளை அறகுறையாக பிறந்து விட்டால் நாம் சொல்லுவோம், இது யார் செய்த பாவமோ இந்த பிள்ளை இப்படி பிறந்திருக்கிறது என்று சொல்லி. ஆகையினால ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் மிக முக்கியம். நீங்கள் சபைக்கு சரியாக போகணும், நீங்கள் சரியான ரட்சிப்புள்ளவர்களாக இருக்கணும், இந்த பரிசுத்த வேதத்தை நீங்கள் எடுத்து தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக இருக்கணும், நீங்கள் ஓய்வு நாளை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும், நீங்கள் போகிற சபைக்கு உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும், நீங்கள் ஆண்டவரை தேடணும். வேலை வியாபாரம் தொழில் அப்படின்னே நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலங்கள் ஓடிடும். இன்றைக்கி போவோம் சபைக்கு, நாளைக்கு தேடுவோம், நாளைக்கு வாசம் இருப்போம், நாளைக்கு ஜெபம் பண்ணுவோம். அது காலங்கள் ஓடிடும் வேகமாக. அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி தள்ளிவிட்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் ஆண்டவரை தேடி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்த ஒரு தகப்பனாக, கர்த்தரை தேடுகிற ஒரு தகப்பனாக, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு தகப்பனாக, கர்த்தருடைய நாமத்தை சுமக்கிற அல்லது அந்த நாமம் தரிக்கப்பட்ட ஒரு தகப்பனாக இருப்பது மிகவும் அவசியம். ஒரு காலத்தில் நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிறக்காததுனால தான் நாம் இவ்வளோ பெரிய பாடுகளின் வழியாக நாம் கடந்து வர வேண்டிய அவசியமாக இருந்தது. ஆகையினால நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவனுடைய இரக்கத்தை, தலைமுறைக்கு ஆண்டவருடைய கிருபையை நாம் சேர்த்து வைக்க வேண்டும். அவர் 1000 தலைமுறைக்கு உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உண்மையுள்ள தேவன். உபாகமம் 9:7 1000 தலைமுறைக்கு அவர் உடன்படிக்கை காக்கிற உண்மையுள்ள தேவன். இந்த பிள்ளைகள், நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறைகளை ஏதாவது சோதனைக்குள்ளே, அவர்கள் தவறுகளுக்குள்ளே, தப்பிதங்களுக்குள்ளே போகும்போது கர்த்தர் பிதாக்களுடைய முகத்தை பார்த்து அவர்களை மன்னிக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் முகத்தை பார்த்து சாலமோனுடைய சந்ததியவே கர்த்தர் மன்னித்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். யாக்கோபு போகுமிடமெல்லாம் கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் நான் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஆலோசனை என்னவென்று கேட்டால், உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை, உங்கள் வியாபாரத்தை நீங்கள் முக்கியப்படுத்துவதை விட்டுவிட்டு அதை 2வது இடத்துல வைத்துவிட்டு நீங்கள் கர்த்தரை முதலிடத்தில் வைக்கும்படி, வேதத்தை முதலிடத்தில் வைக்கும்படி, வேத வசனங்களை உங்கள் சிந்தையில் வைக்கும்படி, செபமும் ஆராதனையும் உங்கள் அனுதின ஒரு ஆகாரமாக இருக்கும்படி நீங்கள் கர்த்தரை முதலிடத்தில் வைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாடலான ஒரு வாழ்க்கை வாழும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கி எந்த சபை எடுத்துக்கிட்டாலும் அந்த சபையில் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும், ஆண்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எந்த சபையை எடுத்துக்கிடுங்க, ஆவிக்குரிய சபையை. ஆனால் காரணம் என்னன்னு கேட்டால், வேலை, அவர்களுடைய வியாபாரம், அவருடைய தொழில், அவர்கள் மற்ற காரியங்களில் உலக தேவைகள், உலக சம்பந்தமான காரியங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு, தேவைகள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எவ்வளவு சம்பாதித்தாலும் தேவை அதை விட பெரிதாகி கொண்டு தான் இருக்கும். ஆகையினால அவைகளெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படி ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் அர்ப்பணிக்க வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். நான் பல இடங்களில் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன், பல தகப்பன்மார்களை நான் சந்தித்திருக்கிறேன், பல குடும்ப தலைவரோடு பேசுகிறதுனால எல்லா குடும்பத்தில் அந்த வீழ்ச்சி எப்படி வருது, பொருளாதார வீழ்ச்சி, பிள்ளைகள் வித்தியாசமான வாழ்க்கை, மனைவிக்கு ஒரு பெரிய தாக்கம், இதெல்லாம் எப்படி வருகிறது என்று பார்த்தால் அந்த குடும்ப தலைவனுக்கு சரியான ஒரு ரட்சிப்பு கிடையாது. மனைவி கர்த்தரை தேடும், சில நேரங்களில் பிள்ளைகளோடு கர்த்தரை தேடுவார்கள். ஆனால் அந்த குடும்ப தலைவன், தகப்பன், அந்த கணவன் கர்த்தரை தேடுவது ரொம்ப குறைவு. ஒரு சிலரை விட ஒரு 10க்கு 1 அல்லது ஒரு 20க்கு 1ன்னு சொல்லலாம், அல்லது ஒரு 50க்கு 1ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்கள் அதிகமாக கர்த்தரை தேடுவது இல்லை. நீங்கள் போய் ஜெபம் பண்ணிக்கங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும்போது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர்களும் சில பேர் உண்டு. இந்த வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவன் எவனோ அவன் வம்சத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும், அவன் சம்பத்து குறையாது. நீ நினைக்கிறிய
நம்ம வேலை வேலை வேலைன்னு ஓடும்போது அந்த தேவையெல்லாம் சந்திக்கப்படும். அங்கே அந்த செலவு இருக்குது, இங்கே இந்த செலவு இருக்குது, இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இவற்றின் மத்தியில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். எவ்வரி ஸ்டெப், ஒவ்வொரு அடியவும் தேவன் ஆசீர்வதிக்கிறவன். நம்முடைய வேலை இருக்கும், நம்முடைய வியாபாரம் இருக்கும், நம்முடைய தொழில் இருக்கும், நம்முடைய பிரயாணங்கள் இருக்கும், நம்முடைய அதீதமான செலவுகள் அதிகமாகும். இவற்றின் மத்தியிலும் கூட கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு குடும்ப தலைவனும் வேதத்தை எடுத்து தனிமையில் உட்கார்ந்து கர்த்தரை தேடி ஆராதித்து உங்கள் உள்ளத்தில் ஒரு எழுச்சி வரைக்கும், ஒரு எழுப்புதல் வரைக்கும் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து அதை செய்து பாருங்கள். உங்கள் குடும்ப வித்தியாசமாக இருக்கும், உங்கள் பொருளாதாரம் வித்தியாசமாக இருக்கும், ஏன் நீங்களே வித்தியாசமாக இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்க, அவன் சம்பத்து குறையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும்போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆகையினால உங்கள் பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும்போது தேவன் உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். எப்பா, அவன் என்னை தேடினவன், அவன் என்னுடைய ஊழியக்காரன், அவன் என்னுடைய மகன், அவன் என்னுடைய விருப்பத்தோடு வாழ்ந்தவன், என்னை தேடினவன், என்னிடத்தில் பசியாக இருந்தவன், அவன் எனக்காக எதையும் செய்தவன். தாவீதின் முகத்தை பார்த்து கர்த்தர் சாலமோனுடைய காலங்கள் முழுவதும் ஆண்டவர் தாவீதுடைய முகத்தை பார்த்து சாலமோனை அவர் ஒன்றுமே செய்யலை, அழிக்கலை. அதுபோல் நீங்கள் அநேக நேரங்களில் வேதம் முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள், கர்த்தர் பிதாக்களின் நிமித்தம் அந்த பின் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு நான் சொல்லுவது, ஒவ்வொரு குடும்ப தலைவனும் ஃபஸ்ட்டு முதலிடத்தில் கர்த்தரை வைங்க, முதலிடத்தில் ஆராதனை வைங்க, முதலிடத்தில் ஜெப நேரத்தை வைங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிசாசு சொல்லுவான், நீங்கள் வேலை 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 நீங்கள் ஓடுங்க, வியாபாரம் 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 நீங்கள் ஓடுங்க, நீங்கள் வளர்ந்துருவீங்க அப்படின்னு நினைப்பான். அப்படி கிடையாது. அது பிசாசுனுடைய தந்திரம். கர்த்தருக்கு போக, தேவ சமூகம் போக, ஜெப நேரம் போக, ஆராதனை நேரம் போக, ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதித்தது போக, அவருடைய ஊழியத்தை செய்வது போக, மிச்ச நேரம் நீங்கள் உலக வேலைகளில் உங்களுடைய வியாபாரம் தொழில் மற்றும் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் ஈடுபடுங்கள். இது முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் சவாலை எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்களானால் உங்கள் சந்ததி மிகவும் வித்தியாசமாக இருக்கும். God bless you.